Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. கொரோனா காலத்தில் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு 430 கோடி அளவுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது என தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், முழு விவரங்கள். வணக்கம். ரூபாய் 430 கோடி அளவில் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு நிவாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 23.49 கோடியில் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு பராமரிப்பு செலவும் தமிழ்நாடு அரசு ஒதுக்கியிருக்கிறது. அதே போல 219 கோடி பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 67 கோடி ரூபாய் பணிபுரியும் மகளிர் விடுதிகளும் தமிழக அரசின் சார்பில் புதிதாக கட்டப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள் இந்த மகளிர் விடுதிகள் பெண்களுக்கு பயன் தரும் வகையில் தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது. தொடர்ச்சியாக தாய் மற்றும் தந்தையை கொரோனா காலத்தில் நிறைய குழந்தைகள் இழந்தார்கள். அவர்களுக்காக 382 குழந்தைகள் பெயரில் தலா 5 லட்சம் வீதம் 19.10 கோடி ரூபாய் வங்கியில் வைப்பீட்டு தொகையுடன் வைக்கப்பட்டிருக்கு. அதே போல 18 வயதை நிறைவு செய்யும் போது அவர்களுக்கு வட்டியுடன் இந்த பணம் கிடைக்கும் பொழுதும் தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் தாய் மற்றும் தந்தையை இழந்த 18 வயதுக்குட்பட்ட 13,682 குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வீதம் 410.46 கோடி ரூபாயும், அதே போல இலங்கை தமிழ் அகதிகளுக்கு 9 குழந்தைகளுக்கு தலா 3 லட்சம் வீதம் 27 லட்சம் ரூபாயும் கூடுதலாக 437.46 கோடி நிவாரணத் தொகை வழங்கியிருக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தொடர்ச்சியாக மகளிருக்கு தனித்தனி பல்வேறு தொகைகளும் தமிழக அரசின் சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக தமிழக அரசின் சார்பில் காலை உணவு திட்டத்தின் கீழ் 30,992 பள்ளிகளில் 18.50 லட்சம் மாணவர்கள் பயனடையும் வகையில் 404.41 கோடி ரூபாய் செலவில் தொடர்ச்சியாக அரசு தொடக்கப்பள்ளியில் வெற்றிகரமாக இந்த திட்டமானது தமிழக அரசின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு மாநிலங்கள் உற்று நோக்கும் வகையில் ஒரு குறிப்பிட்ட திட்டம் என்றால் தூய்மைப்பு திட்டம். அந்த திட்டத்திற்காக மாதந்தோறும் மாணவிகளுக்கு ரூபாய் 1000 வழங்கும் இந்த ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 2.73 லட்சம் மாணவியருக்கு 214.27 கோடி ரூபாய் மாதந்தோறும் அவர்கள் வங்கி கணக்கில் வைக்கப்பட்டிருக்கும் தமிழக அரசின் சார்பில் தொடர்ச்சியாக பெண் குழந்தைகளை பாதுகாக்கவும் மேலும் பெண்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் ஊக்கமளிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை தொடர்ச்சியாக அளித்து வந்திருக்கும் நிலையில் தொடர்ச்சியாக அதை அட்டவணைப்படுத்தி தற்போது தமிழ்நாடு அரசு செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.